Hello everyone, welcome back to my YouTube channel. In the video, we are going to cover the topics of definition of auditing, objectives of auditing, types of audits, what is company audit. So in the all the topics we are going to cover. So firstly, we'll jump into the definition of auditing. Auditing வந்து ஒரு systematic and independent examination அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது auditing வந்து full and full system based and independent-ஆக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் தி ஆடிட்டர்ஸ் இண்டிபெண்ட்டாக அவங்களோட எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நடத்தலாம். எதை வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க? ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆப்பரேஷன்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், ஆப்பரேஷன்ஸ் அண்ட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணுறது தான் ஆடிட்டிங். இதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுது அப்படின்னா டீட்டெயில்டு இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ், இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் அதர் ரெலவென்ட் டேட்டா டு என்ஷூர் அக்யூரசி. ஸோ இது வந்து என்ன என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த ஆடிட்டிங்லாம் பண்ணுறாங்க? Accuracy, completeness, reliability and compliance with applicable laws and accounting standards. So இந்த term audit அப்படிங்கிற term வந்து லெட்டினில் audir அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. Audit அப்படின்னா to hear அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏர்லியர் டைம்ஸில் என்ன ஆடிட்ஸ் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற பீப்புள், எம்ப்ளாயீஸ் ஆர் அதர் பர்சன்ஸ் கிட்ட இருந்து ஓரல் ரிப்போர்ட்ஸ் வாங்குவாங்க. அவங்க சொல்கிறது கேட்டு அக்கௌண்டன்ட்ஸ் வந்து தே வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் கண்டக்ட் தி ஆடிட். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நிறையா காம்ப்ளெக்ஸ் என்விரான்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மாறி இருக்கிறனால இப்போ இருக்கிற ஆடிட்ஸ் வந்து இட் இஸ் ஹைலி ப்ரொஃபஷனல் ப்ராசஸ். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் ஆடிட் வந்து நிறையா ஸ்காலர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் பாடிஸ்லாம் சொல்லியிருக்காங்க. According to American Accounting Association, audit வந்து it is a systematic process of objectively obtaining and evaluating evidence regarding assertions about economic actions and events to ascertain the degree of correspondence between those assertions and established criteria and communicating the results to interested users. So auditing அப்படின்னா என்னன்னா எவிடன்ஸ் அப்டேட் பண்ணி அதை இவாலுவேட் பண்ணி அதை வந்து எக்கனாமிக் ஆக்ஷன்ஸ் அண்ட் இவெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரஸ்பாண்ட் ஆகுதா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி அதை வந்து அந்த இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற அதோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அக்கார்டிங் டு ஸ்பைசர் அண்ட் பெக்லர், இந்த டெஃபினேஷன் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். ஸ்பைசர் அண்ட் பெக்லர் வந்து ஆடிட்டிங் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா ஆடிட்டிங் இஸ் சச் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். புக்ஸை எக்ஸாமின் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணுறது, வவுச்சர்ஸ் எக்ஸாமின் பண்ணுறது. that the auditor வந்து he should satisfy himself that the balance sheet வந்து ப்ராப்பராக it is drawn up so as to give a true and fair view of the state of affairs. So auditing வந்து it can be conduct internal employees மூலியமாகவும் கண்டக்ட் பண்ணலாம் of the organization or வெளியே இருந்து ஒரு independent professional வந்து ஹையர் பண்ணியும் audits வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அது ஒரு கன்ஃபைன்ட் டு ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் மட்டும்தான் ஆடிட்ஸ் வந்து பார்க்குமா அப்படின்னு கேட்டால் நோ, இட் வில் ஆல்சோ பர்ஃபார்ம் தி கம்ப்ளையன்ஸ், ஆப்ரேஷனல் அண்ட் ஃபாரன்சிக் ஆடிட்ஸ். ஸோ த ஸ்கோப் ஆஃப் ஆடிட்டிங் வந்து நிறைய சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா பிஸ்னஸஸ் வந்து இட் இஸ் பிகமிங் காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஃப்ராட் அண்ட் ஸ்கேம்ஸ் இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் நிறைய டிரான்ஸ்பரன்சி தேவைப்படுறதுனால ஆடிட்டிங் வந்து இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட். ஸோ ஆடிட்டர்ஸ் வந்து நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தா we have GAS, that is GAAS, Generally Accepted Auditing Standards. Second, ISA, International Standards on Auditing, and ICAI, that is Institute of Chartered Accountants of India. So ஆடிட்டிங்கோட பர்பஸ் வந்து ஓன்லி ஃப்ராட்ஸை வந்து டிடெக்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. டு எக்ஸ்பிரஸ் அண்ட் ஒப்பீனியன், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா, அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஃபைனான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறது தான் வந்து ஆடிட்டிங். அண்ட் ஆடிட்டிங் வந்து இட் ப்ரொவைட்ஸ் கிரெடிபிலிட்டி. அந்த ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்கல்ல, அதில் இருந்து அந்த கம்பெனியோட கிரெடிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ப்ரெசென்ட் பண்ணும். அதனால ஷேர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸுக்கு வந்து இட் வில் பி better to know for them to invest and do everything else. So இது வந்து accountability and enhances the trustworthiness. They can trust the firm. அதோட ரிப்போர்ட்டிங், ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் பார்த்து. ஸோ மாடர்ன் ஆடிட்டிங்னு ஒன்று இப்போ வந்திருக்கு, which is நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அதில் இன்க்ளூட் ஆகுது. என்னென்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட், இவாலுவேஷன் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணுறது, ரிவ்யூ ஆஃப் கம்ப்ளையன்ஸ் வித் லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ ஆடிட்டர்ஸ் வந்து தே பிளே a crucial role in governance framework of organizations. ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்களோட டெசிஷன் மேக்கிங் அட் வேரியஸ் லெவல்ஸ் இன்க்ளூடிங் மேனேஜ்மெண்ட், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இந்தியாவில் ஆடிட்டிங் வந்து எந்த ஸ்டாச்சூட்ஸ் கீழே வருதுன்னு பார்த்தா
Companies Act 2013, Income Tax Act 1961, and the regulations issued by SEBI for listed companies. Companies Act 2013 வந்து it lays down specific provisions. ஸோ அதில் Companies Actல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் லிஸ்ட் டவுன் பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட், டியூட்டிஸ், பவர்ஸ் அண்ட் ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்ஸ் வந்து Companies Act கீழே வரும். செக்ஷன் 143ல Companies Actல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் ஆடிட்டர்ஸும் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அண்டர் செக்ஷன் 143. ஆடிட்டிங் வந்து ஒரு முக்கியமான பார்ட் இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு. இது வந்து it enhances integrity. ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற இன்டெகிரிட்டி அண்ட் யூசர்ஸ்க்கு வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கும் தட் தே ஆர் ரிலையிங் அப்பான் அன் அக்யூரேட் அண்ட் டிபெண்டபிள் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ஒரு சேஃப்கார்ட் மாதிரி ஆக்ட் பண்ணுது which opposes manipulation, fraud and misrepresentation. So the relevance of auditing has increased in today's complex financial environment, making it indispensable for sound financial management and governance. ஸோ ஆடிட்டிங் வந்து only for financial exerciseக்காக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் no. It is a comprehensive process. Transparency, accountability and good governance ensure பண்ணுறதுக்காக it is used. So இதுதான் வந்து it is a foundation for the confidence of the stakeholders. அந்த ஆர்கனைசேஷனோட ஃபைனான்ஷியல் சிஸ்டம் வந்து எப்படி பில்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஒரு வெல் கண்டக்டட் ஆடிட் வந்து அந்த கம்பெனியோட இம்ப்ரூவ்மெண்ட் லீடிங் டு பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் என்ஹான்ஸ் ஆர்கனைசேஷன் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இட் வில் ஐடென்டிஃபை. த நெக்ஸ்ட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங்னு பார்த்தா we have ஆடிட்டிங் வந்து இட் இஸ் அ சிஸ்டமேட்டிக் எக்ஸாமினேஷன். சொன்ன மாதிரி புக்ஸ், அக்கௌண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ், வவுச்சர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அசர்டைன் பண்ணி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா அப்படின்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஆடிட்டிங். ஸோ ஆடிட்டிங்கோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து 2 கேட்டகரிஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க which is primary objectives and secondary objectives. Primary objectives of auditing அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டிங். ஸோ ஒரு ஆடிட்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னது, ஒரு ஒப்பீனியன் சொல்கிறது ஆன் த ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா அப்படின்ட்டு ஆடிட்டரோட ஒப்பீனியன் சொல்கிறது தான் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட். ஆடிட்டர் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட பேலன்ஸ் ஷீட் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து he will ensure that everything is right and represent a true and fair view of the financial position and performance of the organization. So first primary objectiveல to verify the financial statements. ஆடிட்டரோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே லைக் த பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆயிருக்கா அண்ட் அக்யூரேட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து டெபிக்ட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. செகண்ட், டு ரிப்போர்ட் த ஃபைண்டிங்ஸ். ஆடிட்டர் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணணும் ஆடிட்லாம் முடிஞ்ச பிறகு. ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆடிட்டரோட இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியன் ஆன் வெதர் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அண்ட் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளை ஆகுதா அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ஒப்பீனியனை சொல்கிறது. தேர்ட், டு டிடெக்ட் அண்ட் ப்ரிவெண்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். டிடெக்ஷன் ஆஃப் ஃப்ராட் வந்து மெயின் அப்ஜெக்டிவ் இல்லாட்டியும் இது வந்து ஒரு முக்கியமான செகண்டரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஒரு ஆடிட் வந்து போத் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட், செகண்டரி அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டிங் அப்படின்னு பார்த்தா செகண்டரி அப்ஜெக்டிவ் வந்து it is more direct and specific to financial and operational concerns. First, we have detection of errors like clerical errors, principle based errors or omission like மறந்துறது or அதை விட்டுறது. இந்த மாதிரி எரர்ஸை வந்து ஆடிட் வந்து they will detect it and materially mistake பண்ணுற அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து they will detect. Next, detection of frauds like கேஷ் ஆர் குட்ஸை வந்து மிஸ்அப்ரோப்ரியேட் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸை வந்து மனிப்புலேட் பண்ணி எழுதியிருக்கிறது, டாக்குமெண்ட்ஸை வந்து ஃபால்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணுறது. ஆடிட்டர்ஸ் வந்து they employ various techniques to detect such frauds. Next, examination of internal controls. ஒரு ஆடிட் வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமோட எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸை வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி வந்து அதோட லாஸை வந்து அப்ளிகபிள் பண்ணாமல் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அது வந்து ஒரு வீக் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு வீக் இன்டர்னல் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க which may increase risk of errors and frauds. நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் கம்ப்ளையன்ஸ் வித் லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஆடிட்டர்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து அப்ளிகபிள் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் இஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்ட் ஜிஎஸ்டி ப்ரொவிஷன்ஸ் கிட்ட அது கம்ப்ளை ஆகுதா அப்படின்ட்டு என்ஷூர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஆடிட்டர்ஸ் வந்து ஃபிசிக்கலாக ஒவ்வொரு அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸிஸ்டன்ஸ், ஓனர்ஷிப் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வேல்யூ ஆயிருக்கா, அந்தந்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அந்தந்த நேம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதர் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் என்னென்னு பார்த்தா அடிஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாமே. ஸோ அடிஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து விச் இஸ் அஷூரன்ஸ் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அஷூரன்ஸ் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து
ஷேர் அண்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து அண்ட் பொட்டன்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் ஃபைனான்ஷியல் ஆடிட்டட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து ரிலை ஆகுறாங்க ஃபார் டெசிஷன் மேக்கிங். ஸோ audits வந்து it provides trustworthiness, credibility and assurance for them to invest and do anything. Next on the evaluation of financial performance. Operational and financial performance of business and அதை வந்து assess பண்ணுறது and may point out inefficiencies or areas of concerns. Next, preventive measure. Audits வந்து எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மாரல் செக்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் அக்கௌண்டிங் ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட்ஸை வந்து எப்படி சர்வ் பண்ணுறாங்க அது எல்லாமே தே வில் செக். நெக்ஸ்ட், லீகல் எவிடன்ஸ். ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து கோர்ட் ஆஃப் லாவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் வித் ரிலையபிள் எவிடன்ஸ். ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் அதாவது டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா ஆடிட்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்து இட் கேன் பி ப்ரெசென்டட் இன் த கோர்ட். நெக்ஸ்ட் வந்து financial facilitates tax assessment. Tax authorities வந்து often rely on audited accounts to assess companies' tax liability. Proper audit ensures compliance and reduces risk of disputes with tax authorities. Audit as a tool of financial control. So audit வந்து financial recordsலாம் வந்து எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுது. ஸோ பிளானிங், கண்ட்ரோலிங் அண்ட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன்ஸ் help பண்ணுது. Moreover, it reassures regulators and stakeholders of financial integrity of the business. So auditing வந்து it is a multi-faceted function அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ள primary and secondary objectivesலாம் இருக்குது. Primary objectiveோட எய்ம் என்னன்னா financial statements வந்து true and fair view present பண்ணுறது. And secondary and other objectives பார்த்தா reliability, efficiency and transparency வந்து enhance பண்ணுறதுக்காக வந்திருக்கு, which is financial and operation process of the organization. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆக காம்ப்ளெக்சிட்டி அண்ட் சைஸ், ரோல் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் வந்து இட் வில் ஆல்சோ க்ரோ. அதனால் பிகமிங் அ கார்னர்ஸ்டோன் ஆஃப் கார்பரேட் கவர்னன்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டபிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து வில் see about the types of auditing. Types of auditing பார்த்தா auditing வந்து ஒரு systematic process that evaluates and examines the financial records, statements and operations of an entity to ensure accuracy, legality and compliance with accepted accounting principles and regulations. So various types of audits la irukku, which is financial, operational, compliance, internal, forensic, environmental, government and tax. First, financial auditing பத்தி பார்த்தா financial auditing தான் வந்து ரொம்ப காமன் அண்ட் நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுற ஆடிட்டிங். இதில் வந்து என்ன இன்வால்வ் ஆகணும், ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் to verify that அது வந்து அக்யூரேட்டாக கம்பெனிஸ் ஃபைனான்ஷியல் பொசிஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்குறது வித் எஸ்டாப்ளிஷ்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த ஆடிட்ஸ் வந்து இட் இஸ் கண்டக்டட் பை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் இன்டர்னல் உள்ள கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஆடிட்டர்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. எக்ஸ்டர்னலாக ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்ஸ் வந்து தே வில் கண்டக்டட். அண்ட் இது வந்து மெயின் ஃபோக்கஸ் எதில் இருக்குன்னா ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் லைக் பேலன்ஸ் ஷீட்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ வந்து ப்ரெசென்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது. அண்ட் த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். External auditors வந்து organizations-குள்ள வந்து they will examine the financial statements to ensure they are free from material misstatements, fraud, error and misrepresentation. So financial auditing ஓட main goal என்னன்னு பார்த்தா reliability, that is financial information வந்து stakeholders கிட்ட கொடுத்தது வந்து reliable-ஆ இருக்கா, like investors, regulators and creditors. Audits வந்து typically it includes detailed procedures like verifying transactions, testing, internal controls and assessing compliance with accounting standards such as GAAP, generally accepted accounting principles, or IFRS, International Financial Reporting Standards. Next type of auditing பார்த்தா internal auditing. Internal auditing வந்து auditors வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே எம்ப்ளாய் ஆகி இருப்பாங்க, அவங்க தான் வந்து internal audits கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்ஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து ஃபைனான்ஷியல் எக்ஸ்டர்னல் ஆடிட்ஸ் வந்து எதில் மெயின் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அக்யூரசியில், இன்டர்னல் ஆடிட்ஸ் இவாலுவேட் பண்ணி அதோட எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல் சொல்கிறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸஸ் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸில் தான் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். பட் internal auditors வந்து they will reliability and effectiveness of business operations, எப்படி அந்த பிஸ்னஸில் வந்து errors, frauds and inefficiencies வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து அவங்களோட ஃபோக்கஸ். ஸோ they will also provide recommendations. அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராசஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு they will give recommendations. இன்டர்னல் ஆடிட்ஸ் வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் இன்டிகிரல் டு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் எனி ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனோட வீக்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷனல் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்டர்னல் ஆடிட்ஸ் வந்து நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாஸ் கவர் பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபைனான்ஷியல் ஆப்பரேஷன்ஸ், கம்ப்ளையன்ஸ், இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆப்பரேஷனல் எஃபிஷியன்சி.
Internal audits வந்து are often directly involved in shaping and enforcing internal control frameworks. Next type of audit வந்து compliance audit. Compliance audit வந்து they are conducted to determine அந்த ஆர்கனைசேஷன் வந்து applicable laws, regulations, policies and procedures கூட கரெக்டாக கம்ப்ளை ஆகுதா அப்படின்னு பார்க்குறது தான் compliance audit இருக்கு. ஸோ இந்த ஆடிட்ஸ் வந்து they are critical in industries where legal and regulatory requirements are stringent. இண்டஸ்ட்ரீஸில் வந்து லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுற இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த ஆடிட்ஸ்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக ஃபாலோ பண்ணுவாங்க. லைக் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தா ஹெல்த் கேர், பேங்கிங் அண்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்டிங். ஸோ இந்த ஆடிட்டிங்கோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தா டு என்ஷூர் ஆர்கனைசேஷன் இஸ் கம்ப்ளையிங் வித் ஆல் ரெலவெண்ட் லாஸ், ரூல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா லீகல் பெனால்ட்டிஸ், லா சூட்ஸ் ஆர் டேமேஜ் டு ரெப்புடேஷன் வந்து இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் வந்து மினிமைஸ் ஆகும். ஸோ கம்ப்ளைன்ஸ் ஆடிட்ஸ் வந்து ஆர்கனைசேஷனோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன்ஸோட லைக் இன்டர்னல் பாலிசிஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரெகுலேஷன்ஸ் கூட இட் வில் ஆக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்டெக்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஒரு கம்ப்ளைன்ஸ் ஆடிட் வந்து அந்த ஆர்கனைசேஷன் வந்து கரெக்டாக டேக்ஸ் லாஸ், லேபர் லாஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுதா அப்படின்ட்டு வெரிஃபை பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடிட்டிங் வந்து இட் இஸ் ஆஃபன் ரிக்வயர்ட் பை ரெகுலேட்டரி பாடிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் டு என்ஷூர் தட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் ஆப்ரேட்டிங் லாஃபுல்லி அண்ட் எத்திக்கலி. நெக்ஸ்ட் டைப் வந்து ஆப்ரேஷனல் ஆடிட்டிங். ஆப்ரேஷனல் ஆடிட்டிங் வந்து எதில் நிறைய ஃபோக்கஸ் இருக்கும்னா அந்த ஆர்கனைசேஷனோட எஃபிஷியன்சி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் வந்து இவாலுவேட் பண்ணுறதுல அதோட மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ ஆப்ரேஷனல் ஆடிட்ஸோட மெயின் எய்ம் என்னென்னு பார்த்தா காஸ்ட் சேவிங்ஸ், ஸ்ட்ரீம்லைன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி தான் வந்து அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் இருக்கும். ஸோ இந்த ஆடிட்ஸ் வந்து தே லுக் பியாண்ட் ஃபைனான்ஷியல் அண்ட் கம்ப்ளையன்ஸை தாண்டி தே வில் லுக் பியாண்ட் இட் அண்ட் அசஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ் ப்ராசஸஸ் தெம்செல்ஸ். ஆப்ரேஷன் ஆடிட் வந்து டிபிக்கலி எந்தெந்த ஏரியாஸ் எக்ஸாமைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் ப்ராசஸஸ், மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் ஐடி சிஸ்டம்ஸ் தான் வந்து தே வில் மோஸ்ட்லி எக்ஸாமைன். ஆடிட்டர்ஸ் வந்து அந்த ப்ராசஸஸ் எல்லாமே எஃபிஷியன்ட் அண்ட் ஏதாவது இன்எஃபிஷியன்சிஸ் ஆர் ரிஸ்க்ஸ் ஏதாவது இருந்தால் அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக தே வில் ஒர்க். இந்த டைப் ஆஃப் ஆடிட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், ஆப்ரேஷன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், வேஸ்ட் அண்ட் டிடெண்டன்சிஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்சைட்ஸ் கொடுப்பாங்க. ஆப்ரேஷனல் ஆடிட்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் we have forensic audit. Forensic audit வந்து இட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் டைப் ஆஃப் ஆடிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கும்? Investigating financial fraud, embezzlement, corruption and other financial crimes. Forensic auditors வந்து அவங்க கிட்ட நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும், லைக் இன்வெஸ்டிகேட்டிவ் டெக்னிக்ஸ் இருக்கும் டு அன்கவர் எவிடன்ஸ் ஆஃப் fraudulent activities within an organization. ஸோ இந்த ஆடிட்ஸ் வந்து இட் இஸ் ஆஃபன் கேரிட் when there are suspicions of financial irregularities. ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபைனான்ஷியல் irregularities பற்றி ஏதாவது சஸ்பீஷியஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா இந்த ஆடிட்டர்ஸ் வந்து they will carry on their auditing. And இவங்க வந்து they can serve for legal action அந்த criminal prosecution and civil lawsuitsல. Forensic auditors வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் misappropriation of assets, financial misstatements or fraudulent financial activities ஏதாவது சைன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு they will look. அப்புறம் தான் they will take action. ஸோ இவங்க வந்து ரெண்டு காம்பினேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் நாலேஜ் வந்து இது பண்ணுவாங்க, which is investigative skills of the financial transactions and transactions for discrepancies. ஸோ மெயினாக வந்து இவங்களோட ஸ்கில் வந்து அக்கௌண்டிங் நாலேஜும் இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்கில்ஸும். ஸோ அவங்க வந்து எவிடன்சஸ் கேதர் பண்ணி ஆடிட்டிங் ஃபாரன்சிக் ஆடிட்லேருந்து எவிடன்சஸ் கேதர் பண்ணி அதை கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் ஃபாரன்சிக் ஆடிட்டர்ஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணுவாங்க, மேபி கால்ட் அஸ் எக்ஸ்பர்ட் விட்னஸ் இன் லீகல் கேஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடிட்டிங் வந்து இட் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் ஆர்கனைசேஷன்ஸ் that suspect fraudulent activities and need to take corrective action. Next type of auditing வந்து ID auditing. ID auditing வந்து it involves the examination of organizations technology infrastructure. ஒரு ஆர்கனைசேஷனோட டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ் அண்ட் பாலிசிஸை எக்ஸாமைன் பண்ணுறது தான் ஐடி ஆடிட்டிங். அதோட மெயின் கோல் என்னன்னா ஆர்கனைசேஷனோட ஐடி சிஸ்டம்ஸ் வந்து செக்யூராக இருக்கா, ரிலையபிளாக இருக்கா, எஃபெக்டிவ்லி பிஸ்னஸோட அப்ஜெக்டிவ்ஸை சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது. அண்ட் ஐடி ஆடிட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், டேட்டா இன்டெகிரிட்டி, சைபர் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அண்ட் ஐடி கவர்னன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற டிஜிட்டல் ஏஜில் சைபர் த்ரெட்ஸ் அண்ட் டேட்டா ப்ரீச்சஸ்லாம் நிறையா நடக்குது காமனாக. ஸோ ஐடி ஆடிட்ஸ் வந்து ரொம்ப வைட்டல் தேன் எவர் இட் ஹாஸ் பிகம். ஸோ ஐடி ஆடிட்டர்ஸ் வந்து என்னென்ன எக்ஸாமின் பண்ணுவாங்க? டேட்டா ப்ரொடெக்ஷன், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், ஹார்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆக்சஸ் கண்ட்ரோல் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரி ப்ரொசீஜர்ஸ் இதை வந்து தே வில் சஸ்பெக்ட்.
So the audit will also looks on the efficiency of IT operations and compliance with data security laws. And இவங்க வந்து அந்த கம்பெனி வந்து டேட்டா லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுதா, டேட்டா செக்யூரிட்டிஸ் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுதான்னு பார்ப்பாங்க. லைக் ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் GDPR. ஐடி ஆடிட் வந்து லைக் ஆர்கனைசேஷனோட ஐடி சிஸ்டம்ஸ் அண்ட் டேட்டா வந்து செக்யூராக இருக்கா, ரிலையபிளாக இருக்கா, ப்ராப்பர்லி மேனேஜாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு தே ஆர் ஹெல்பிங். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஆடிட் வந்து என்விரான்மெண்டல் ஆடிட். என்விரான்மெண்டல் ஆடிட் வந்து இதோட ஃபோக்கஸ் வந்து மெயினாக அந்த ஆர்கனைசேஷனோட இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே அது வருதா அப்படிங்கிறது தான் பார்க்குறது. ஸோ ஆடிட்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் அந்த ஆர்கனைசேஷன் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி கன்சம்ஷன், எமிஷன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கம்ப்ளைன்ஸ் பண்ணுது அப்படின்ட்டு மேனேஜ் பண்ணுறதா என்விரான்மெண்டல் ஆடிட்டிங். Environmental audits வந்து it is crucial in businesses like environmental footprints like construction and energy production இருக்கிற ஆர்கனைசேஷனில் it is mainly seen. And இந்த மாதிரி ஆடிட்ஸ் வந்து environmental practices and identify areas for improvement. அந்த ஆர்கனைசேஷன் வந்து என்னென்ன environmental practicesலாம் பண்ணுறாங்க, எந்தெந்த ஏரியாஸில் அவங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், லைக் ரெடியூசிங் பொல்யூஷன், கன்சர்விங் எனர்ஜி அண்ட் கம்ப்ளைங் வித் environmental laws, அதெல்லாம் வந்து they will say. Environmental audits வந்து ஆர்கனைசேஷன் லீகல் பெனால்ட்டிஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அண்ட் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ் வந்து எப்படி கமிட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் they will demonstrate. Next we have government auditing. Government auditing னு பார்த்தா we have it is prepared to ensure public fundsலாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அண்ட் applicable laws and regulations கீழே அது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. இந்த ஆடிட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ் வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ரெவன்யூஸ் அண்ட் கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ த பர்பஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆடிட்டிங் என்னன்னா ட்ரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி என்ஷூர் பண்ணி பப்ளிக் ஃபண்ட்ஸ்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறது. கவர்மெண்ட் ஆடிட்ஸ் வந்து மோஸ்ட்லி public sector financial statements, tax revenues, social programs and government contracts la vandu they will focus on these areas. And the audits vandu and the government agencies vandu enna பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, ரிஸ்க்ஸ் ஆஃப் ஃப்ராட் அண்ட் வேஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ணுறது இது எல்லாத்தையுமே they will ensure. And government audits வந்து auditing வந்து is an essential function for maintaining public trust and ensuring the taxpayers' money is spent appropriately. Next type of auditing and last is tax auditing. டாக்ஸ் ஆடிட்டிங் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட டேக்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ஷூர் பண்ணுறது, தட் இஸ் அது வந்து கரெக்டாக டேக்ஸ் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூட கம்ப்ளை ஆகுதா அப்படின்னு. டேக்ஸ் ஆடிட்ஸ் வந்து இட் இஸ் கண்டக்டட் பை டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஆர் பை எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் அந்த ஆடிட் வந்து என்ன வெரிஃபை பண்ணணும்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து அதோட இன்கம், எக்ஸ்பென்சஸ் அண்ட் டாக்ஸஸ் பெய்டு எல்லாத்தையும் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுதா அண்ட் ரெலவெண்ட் டேக்ஸ் லாஸ் கீழே கம்ப்ளை பண்ணி ரிப்போர்ட் பண்ணுதா அப்படின்ட்டு பார்க்குறது. டேக்ஸ் ஆடிட்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா டேக்ஸ் இவேஷன் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அண்டர் ரிப்போர்ட்டிங் ஆஃப் இன்கம் ஆர் மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் டிடக்ஷன்ஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அந்த ஆடிட்டர் வந்து அந்த டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து வெரிஃபை பண்ணி டேக்ஸ் ஃபைலிங்ஸ்லாம் அக்யூரேட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுவாங்க. த ரிசல்ட்ஸ் ஆஃப் டேக்ஸ் ஆடிட்ஸ் வந்து கேன் லீட் டு டேக்ஸ் ரீஅசஸ்மெண்ட்ஸ், பெனால்ட்டிஸ் ஆர் ரீஃபண்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் த ஃபைண்டிங்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸில் டேக்ஸ் ஆடிட்ஸ் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் தட் அவங்க வந்து அந்த டேக்ஸ் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறாங்களா அண்ட் லீகல் இஷ்யூஸ் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளை பண்ணுறதுக்கு தான் டேக்ஸ் ஆடிட்டிங் இஸ் தேர். ஸோ ஆடிட்டிங் வந்து நிறைய எசென்ஷியல் டூல்ஸ் ஃபார் என்ஷூரிங் தி இன்டெகிரிட்டி, அக்யூரசி அண்ட் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து நம்மளுக்கு சர்வ் பண்ணுது. ஸோ நம்ம இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் பார்த்தோம். தட் இஸ் த financial, internal, compliance, operational, forensic, IT, environmental, governance and tax. These are the main functions to meet the need of different stakeholders namal kodukudhu, including management, investors, regulatory bodies and the public. So each type of audit has its own focus and the choice of audit depends on the specific objectives and challenges faced by an organization. Through audits, organizations can maintain transparency, identify inefficiencies, prevent fraud and ensure compliance with regulations, ultimately leading to better decision making and improved performance. Next, we'll see about what is company audit. Company audit பற்றி ஒரு சின்ன glance பார்த்தோன்னா இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் எனி என்டிட்டி. அது வந்து ப்ராஃபிட் ஓரியன்டட் ஆர் நாட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் இட்ஸ் லீகல் ஸ்ட்ரக்சர். அந்த என்டிட்டி ப்ராஃபிட் ஓரியன்டாக இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த என்டிட்டியோட ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இண்டிபெண்டண்ட்டாக எக்ஸாமின் பண்ணுறது தான் கம்பெனி ஆடிட்.
ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து இட் இஸ் கண்டக்டட் பை அன் ஆடிட்டர். அவரோட பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து அக்யூரேட்டாக, ரிலையபிளாக அண்ட் ப்ரிப்பேர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்ஸ் கீழே இருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஸோ கம்பெனி ஆடிட்ஸ் வந்து இட் இஸ் ரெஃபர்ஸ் டு ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் to provide an opinion of truthfulness and fairness of the company's financial health and operations. Company audit வந்து it is most critical aspect of corporate governance and accountability. இது வந்து crucial இது வந்து ரொம்ப important procedure அப்படின்னு சொல்கிறாங்க. Transparency, trust and regulatory compliance with within a business environment வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வெறும் ஆடிட் கண்டக்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ணுறது அண்ட் கம்பெனி வந்து ரெலவெண்ட் லாஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கீழே வருது அப்படின்னு பார்க்குறது அண்ட் அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ்க்கு கீழே அக்செப்டட் ப்ராக்டிசஸ்க்கு கீழே வருதா அப்படின்ட்டு செக் பண்ணுறது. ஸோ த ஃபைண்டிங்ஸ் ஆஃப் தி ஆடிட் ஆர் டிபிக்கலி ரிப்போர்ட்டட் டு த கம்பெனிஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ அந்த கம்பெனி ஆடிட்லேருந்து எல்லா ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்லாம் வந்து யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சச் எஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த கம்பெனியோட ரிப்போர்ட் கீழே ரொம்ப ரிலை ஆகி இதுக்கு ஏற்ற மாதிரி தான் they will make their informed decisions. Definition and purpose of company audit ன்னு பார்த்தா we have the process by which ஒரு external auditor வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து ஒரு independent review of அந்த company's financial records and accounting practices and financial statements எல்லாமே he will conduct. அந்த மெயின் primary goal of the audit வந்து என்னென்னா unbiased opinion. அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக இருக்கா இல்லையா அப்படிங்கிற அன்பயஸ்ட் பார்ஷியாலிட்டி எதுவுமே இல்லாமல் he should give his opinion of the company's financial position and performance. So this opinion is expressed in the auditor's report which is included in the company's financial statements. ஸோ இதுக்கு அது வந்து அந்த ஒப்பீனியன் வந்து அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு கீழே இருக்கிற ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டில் இது வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். கம்பெனி ஆடிட்டோட பர்பஸ் எதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அக்யூரசி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அந்த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் வந்து அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த கம்பெனியோட generally accepted accounting principles and IFRS, that is International Financial Reporting Standards கீழே ப்ரிப்பேர் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்குறது. செகண்ட், compliance with legal and regulatory frameworks. Audits வந்து they help when companies comply with various national and international laws and regulations. So many jurisdictions, companies are legally required to undergo an annual audit. So a company at least once a year it should undergo an annual audit. So in the regulations it ensures that financial information is disclosed and in a transparent manner. Third, detection of fraud and misstatements. Fourth, reliability of stakeholders. And fifth, improvement in internal controls. இதுக்கு மேலே நம்ம வித் ஆடிட்டோட டெஃபினேஷன்ஸில் பார்த்தது தான் அப்படி எழுதிடணும். அண்ட் அதோட டைப்ஸ் ஆஃப் கம்பெனி ஆடிட்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம பார்த்தோம்ல இதோட டைப்ஸ் தான் இட் வில் கம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாட்யூட்டரி ஆடிட். தட் இஸ் தி கம்ப்ளைன்ஸ் ஆடிட், லைக் அதோட கம்பெனி லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே கம்ப்ளை ஆகுது அதெல்லாம் பார்க்குறது. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் ஆடிட் வி ஆல்ரெடி சா. நெக்ஸ்ட் டேக்ஸ் ஆடிட் வி ஆல்ரெடி சா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபாரன்சிக் ஆடிட் that we also saw. And finally we have management audit, that is அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன் ப்ராசஸ் கீழே அதை வந்து அசஸ் பண்ணுறது. ஃபைனான்ஷியல் ஆடிட்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆன் ஃபைனான்ஷியல் ரெக்கார்ட்ஸ். மேனேஜ்மெண்ட் ஆடிட்ஸ் எக்ஸாமைன் த effectiveness efficiency of company's management systems, leadership and decision making process. இதான் மேனேஜ்மெண்ட் audit. Process of company audit ன்னு பார்த்தா first we have planning and risk management, second testing and evidence collection, third evaluation and reporting, fourth follow up. Importance of company audit அப்படின்னு பார்த்தா enhances credibility, legal compliance, fraud prevention, improvement of financial reporting and investor confidence. So I hope you guys enjoy the lesson. Subscribe for more educational content. Comments down box la you can comment on adutha enna topic video na podlaanu. I will for sure try making the video. Thank you for watching the video fully.